திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு உள்ளரங்கில் மாவட்ட விளையாட்டு கராத்தே சங்கம் சார்பில் 3வது ஆண்டாக மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ச. நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியினை துவங்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் மாவட்ட அளவில் நடந்த சப் ஜூனியர் கராத்தே போட்டியில் 6 முதல் 13 வயது வரை உள்ள 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சென்னையில் ஜூலை 6, 7 தேதிகளில் நடைபெறும் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவில் கராத்தே பயிற்சியாளர்கள் மூர்த்தி, டேவிட் மற்றும் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் புலியின் பற்கள், நகங்கள் விற்பனை செய்யும் நோக்கத்தோடு 3 சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வன பாதுகாப்பு படைக்குழு சோதனை செய்ததில் ஆமைக்குளம், பால்மேடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம், சிமியோன், பாலகிருஷ்ணன் ஆகிய 3 பேரிடம் புலியின் பற்கள், நகங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து புலியின் நகங்கள் மற்றும் பற்கள் பறிமுதல் செய்து அவர்களை பந்தலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூடலூர் கிளை சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழமணக்குடி கிராமத்தில் 2 வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்றவர்களை கிராம மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல், திருச்சியைச் சேர்ந்த மதியழகன், கமாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அன்பழகன் என்பதும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புவனகிரியை அடுத்த கீரபாளையம் பகுதியில் வீடு புகுந்து நகை, பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 30 சவரன் தங்க நகை, 3 கிலோ வெள்ளிப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பழைய உதகை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரேம்குமார், ரம்யா தம்பதியினர். இவர்களுக்கு 5 மாதங்களான ஏஞ்சல் என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பிரேம்குமார் குழந்தையை பலமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உதகை காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகர பேருந்து செங்குன்றம் பகுதியிலிருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் வந்து நின்றது. அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள நேர காப்பாளர் அறைக்கு சென்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் நேரத்தை பதிவு செய்து கொண்டு வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையின் அருகே பையில் வைக்கப்பட்டிருந்த 12 ரூபாய், 15 ரூபாய், 41 ரூபாய் அடங்கிய 31 டிக்கெட் கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் அதன் அருகிலேயே நின்று கொண்டிருந்த மற்றொரு அரசு மாநகர பேருந்திலிருந்தும் டிக்கெட் பண்டல்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிக்கெட் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள சிறுபாக்கம் வள்ளலார் தெருவை சேர்ந்தவர் தனபால், இந்திராணி தம்பதியினர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் ஆடுகளை மேய்க்க சென்றுள்ளனர். அப்போது அவர்களின் வீட்டின் கூரை திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வேப்பூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கிராம மக்கள் தீ பரவாமல் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுபாக்கம் போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் போதுப்பட்டி காலனியைச் சேர்ந்தவர்கள் ஷாஜி, பாத்திமா தம்பதியினர். இந்நிலையில் குடும்பத்துடன் சேலத்தில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஷாஜி, பாத்திமா மற்றும் மகள் ஃபர்ஷுரின் ஆகிய 3வரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சேலத்திலிருந்து நாமக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பிரிவு அருகே உள்ள சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 3வரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். இதில் பாத்திமா சாலையில் விழுந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாகனம் தலையில் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த தந்தை, மகளை பொதுமக்கள் மீட்டு ராசிபுரம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை வழங்கி மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை வண்ணாரப்பேட்டை காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல் தலைமையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி புது எம்பிடி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியில் வடசென்னையைச் சேர்ந்த தொலைக்காட்சி செய்தியாளர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதன் இறுதிப் போட்டியில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையரின் காவலர்கள் அணியும் வடசென்னை செய்தியாளர்கள் அணியும் மோதியது. இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற காவல்துறையினர் அணியினருக்கு கோப்பையும், இரண்டாம் இடம் பிடித்த செய்தியாளர்கள் அணிக்கு நினைவு பரிசையும் துணை ஆணையர் சக்திவேல் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் 13 வயது பள்ளி மாணவியை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் அனுப்பர்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பள்ளி மாணவியை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் பாபு என்பவர் அழைத்து சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து பெங்களூரில் இருந்த பள்ளி மாணவியை போலீசார் மீட்டு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் வினோத் பாபு என்பவர் திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் தங்கி வெல்டிங் வேலை செய்து வந்ததும் இவருக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் ஆன நிலையில் 13 வயது சிறுமியுடன் பழகி அச்சிறுமியிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி திருச்செந்தூர் அழைத்து சென்று பிறகு பெங்களூரில் தங்கியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் வினோத் பாபு மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி 55 புதூர் கிராம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரியங்கா பலராமன் இவரது வீட்டின் அருகே பழனி என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் 55 புதூர் பிள்ளையார் கோவில் தெருவில் காவாய் வசதி இல்லாமல் கழிவுநீர் சுமார் 5 மாதங்களாக தேங்கியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் கொடுத்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் கழிவுநீரை பழனி வீட்டு அருகே உள்ள காவாயில் திருப்பி வெளியேற்றி சென்றுள்ளார். இந்நிலையில் துணைத் தலைவர் பிரியங்கா தான் கழிவுநீரை திருப்பி விட்டதாக நினைத்து பழனி அவரது வீட்டுக்கு சென்று வாக்குவாதம் செய்து துணைத் தலைவரின் கணவரை அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலராமன் திருவலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணிக்காக பிரச்சனைனால எங்க தலைவர் அந்த தண்ணி பிரச்சனைனால அந்த காவா சரி செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. தலைவர் அதை எடுத்து விட்டாங்க. பக்கத்தில் பயணி என்பவர் பக்கத்து நிலத்தில் பயணி என்பவர் எங்கள் வீட்டை ஏறி காவா சரி செய்யலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஏறி எங்கள் வீட்டுக்கார அடிச்சுட்டு மம்டியால் அடிச்சுட்டு அவரை தரக்குறைவாக பேசி எங்களை தலைவர் கேட்காம எங்கள் வீட்டு வாசப்படி துணைத் தலைவர் நான் பிரியங்கா எங்களை எங்கள் வீட்டு வாசப்படி ஏறி எங்களை தரக்குறைவாக பேசி அடித்து எங்கள் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் எதுவுமே சேர்த்துருக்குறோம், அனுமதி சேர்க்கப்பட்டுக்கிறோம். அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். திருவாரூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இப்பொதுக்குழு கூட்டத்தில் ஓடிசி மருந்துகளை வகைப்படுத்தி அறிவிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவில் வணிகர்களின் பிரதிநிதியாக அகில இந்திய மருந்து வணிகர்கள் சம்மேளனம் சேர்க்கப்பட வேண்டும், மருந்து வணிக அனுபவம் அற்றவர்கள், மருந்து வணிக உரிமம் அற்றவர்கள் மூலம் சில்லறையாகவோ மொத்தமாகவோ விற்பனை செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும், மின்னஞ்சல் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஓடிசி மருந்துகளை தரம் பிரித்து அரசாங்கம் ஆணையிட உள்ளது. அதற்காக அமைத்துள்ள குழுவிலே எங்களது அகில இந்திய மருந்து வணிக சம்மேளனத்தை உறுப்பினராக சேர்த்து அந்த மருந்துகளை பிரித்தளிக்க வேண்டும். அந்த ஓடிசி மருந்துகள் அனைத்துமே உரிமம் பெற்ற மருந்து வணிகர்களால் மட்டுமே விற்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானித்துள்ளோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாரியம்மன், காளியம்மன், செல்லியம்மன் உள்ளிட்ட பல கோவில்களில் திருவிழா நடந்து வருகிறது. இக்கோவில் திருவிழாவிற்கு செல்லும் பெண்கள் மாவிளக்கு எடுத்து வழிபடுவது வழக்கம். இதற்காக பயன்படுத்தப்படும் உருண்டை வெள்ளத்தை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் போச்சம்பள்ளி வாரசந்தையில் வாங்கி செல்கின்றனர். இதனால் உருண்டை வெள்ளத்தின் விலை உயர்ந்து கிலோவிற்கு 50 ரூபாய்க்கு விற்பனையான உருண்டை வெள்ளம் தற்போது 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மளிகை கடைகளில் 70 ரூபாய் முதல் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் போச்சம்பள்ளி சந்தையில் வெள்ளம் வாங்கி சென்றதால் டன் கணக்கில் வெள்ளம் விற்பனையானது. இதனால் வெள்ளம் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு கூடோ சங்கத்தின் சார்பில் 7வது மாநில அளவிலான பயிற்சி பட்டறை மற்றும் பொதுக்குழு கூட்டம் திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள தமிழக கூடோ பயிற்சி மையத்தில் பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி கருத்தரங்கில் திருச்சி, நாமக்கல், கூடலூர், கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிக்கு அதிக அளவில் வீரர் வீராங்கனைகளை பங்கு பெற
செய்வது, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வழங்கப்படும் 3% வேலைவாய்ப்பில் கூடோ விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பயிற்சி பட்டறையில் ஆகஸ்ட் மாதம் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய 6வது மாநில அளவிலான கூடோ போட்டிக்குண்டான மாநில நடுவர் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநில நடுவர் தேர்வில் திருச்சி, கோவை, நாமக்கல், ஈரோடு, திருவள்ளூர், தருமபுரி, மதுரை, கடலூர், சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதில் சிறப்பாக தேர்வு செய்யக்கூடிய நடுவர்களை நடக்க இருக்கும் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி திமுக கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 14 மாடுகள் களத்தில் இறக்கப்பட்டது. இப்போட்டியில் வீரர்கள் சிறந்த முறையில் மாடுகளை அடக்க முற்பட்டாலும் தந்திரமாக ஒரு சில காளை மாடுகள் இறுதி வரை பிடிபடாமல் பரிசுகளை தட்டி சென்றன. இதேபோல் சிறப்பான முறையில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. போதை கலாச்சாரத்திற்கு எதிராக இந்திய ஜனநாயக ரத்த தான கழகம் சார்பில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள ரத்த வங்கியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கல்லூரி மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கும் பல துறை மருத்துவர்களை இங்கு கொண்டு வருவதற்கும் தேவையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை குத்தாலம், செம்பனார் கோவில், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகம் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி திருவாரூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை அளவு, இசிஜி, ரத்த அழுத்தம், கண் பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பி.டி. பல்ராம் சிங் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1992, 1993ஆம் கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சந்திப்பு விழா 31 ஆண்டுகள் கழித்து நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு வருகை தந்த ஆசிரியர்களை பள்ளி வளாகத்தில் வரிசையாக நின்ற முன்னாள் மாணவர்கள் கைதட்டி பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் உள்ள அவர்கள் பயின்ற வகுப்பறை உள்ளே சென்று தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் மாணவர்கள் அனைவரும் தங்களது ஆசிரியர்களை அமர வைத்து தங்களது குடும்பத்துடன் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் பட்டாசு மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அறையில் பட்டாசு ஒன்று வெப்ப அழுத்தம் காரணமாக தானாக வெடித்துள்ளது. இதனால் அங்கு பணியில் இருந்த காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த அறையில் இருந்து கரும்புகை வெளிவரத் தொடங்கியது. இதனையடுத்து பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் தண்ணீரை ஊற்றி மேலும் வெடிகள் வெடிக்காமல் தடுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் வெடிவெடித்த அறையில் ஏற்பட்ட புகையினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவல் நிலையத்தில் திடீரென பட்டாசு வெடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடியில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் என மாவட்டம் முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது.